Dear friends, welcome to Kannada channel. In this video, Surili Falls வந்திருக்கோம். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்ற கம்பத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த அழகான மலையடி கிராமம். இந்த கிராமத்துக்கு பேர் சுருளி. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கிறனால அது பேர் சுருளி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சுருளி ஃபால்ஸ் ஒரு 40 ஃபீட்லேருந்து கீழே விழுவுது. செம சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏரியாவே சில்லுன்னு இருக்கும். வேறு லெவலில் அப்படின்வாங்கல்ல, அந்த வேறு லெவலை சுருளி ஃபால்ஸில் பார்க்கலாம். பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிட்டு போனோம்னா இது மாதிரி கடைகள்லாம் இருக்கும். பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். அது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. பஜ்ஜி, ஸ்நாக்ஸு, மாங்காய், கொய்யான்னு சொல்லிவிட்டு நிறையா வச்சுருக்காங்க. அது மாதிரி கிட்ஸுங்கள் வாங்குற மாதிரி நிறையா பிளாஸ்டிக் ஐட்டமும் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோல் உள்ள அந்த சுருளி ஃபால்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளறக்க போனோம். அது மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளறக்க போயிட்டோம்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரம்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொஞ்சம் தூரத்தில் போனால் டிக்கெட்டு வாங்கிட்டு போகணும். இங்கேருந்து ஃபால்ஸ் கரெக்டாக 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த சுருளி ஃபால்ஸுக்கு நான், என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட போயிருந்தோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் போன டைம் மார்னிங் அப்படிங்கிறனால க்ரௌடெலாம் இல்லை. ஸோ ஆனால் நமக்கு முன்னாடி அங்கே க்ரௌடு போனதாக சொல்கிறாங்க. பட்டு அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. அழகாக டிக்கெட்டை எடுத்துகிட்டு அந்த பார்க்கிங் பார்ட்டை தாண்டி உள்ளறக்க வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏரியாவை பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக, ரொம்ப இன்டீரியர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சில்லுண்டு பச்சை பச்சேண்டு தான் இருக்குது ஏரியா. 2 கிலோமீட்டர். பொதுவாகவே கம்பம், தேனி, குமுளி, தேக்கடிலாம் வந்தாலே ஏசி வச்ச மாதிரி இருக்கும், தலையில் சில்லுண்டு. இப்போ ரைனிங் வேறு, கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. அட்மாஸ்பியர் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக சில்லுண்டு இருக்குது ஏரியா. கம்பத்தில் இருக்க என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நடராஜன்ட்ட கேட்ட வரைக்கும் ஃபால்ஸில் தண்ணி நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்த டைம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்படி மழையாக இருக்கனால உள்ளே இருக்க அலௌடு இருக்குதா இல்லையாண்டாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு உள்ளே இருக்க அலௌடு இருக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கும். யாரை கேட்டாலும் இந்த பக்கத்துலன்றாங்க. நமக்கு அந்த 2 கிலோமீட்டர் ஐடியா தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்தவங்க ரொம்ப தூரம் என்னென்னா அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பார்க்கும்போது விண்ணை தொடும் மரம்னு சொல்லுவாங்கள்ல, விண்ணை தொடுதோ இல்லையோ பார்க்குறதுக்கு நல்ல ஹைட்டாக இருக்குது ஏரியா. சூப்பராக, உண்மையிலே ஒரு காட்டு உள்ள இருக்க நம்ம அந்த மாதிரி இருக்குது. ஆங்காங்கே நிறையா ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும். பட்டு ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே, பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல்லாம் நல்லாவே இல்லாமல் அன்க்ளீன்டாக இருந்துச்சு. அந்த உள்ள நகராட்சி சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்டா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கும் போது நிறைய பேர் எதிர்பார்க்குறதுக்கு ஹைஜீனிக்காக எதிர்பார்ப்பாங்க. அதே தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி உள்ளறக்க வந்தோம்னா இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது சில பேரால், ஏஜ்டாலாம் உள்ளாங்க. ஆக்சுவலி பஸ்ஸு சர்வீஸ் தான் நல்லாயிருக்கும். பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்ட வரைக்கும் பஸ்ஸு சர்வீஸ் இருந்துச்சு சார், பஸ்ஸு ரிப்பேராக போயிடுச்சுன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. பஸ்ஸை சரி பண்ணால் கூட நிறையா டூரிஸ்ட் வந்துட்டு போகிறதுக்குன்னு வசதியாக இருக்கும். நாங்களே கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கிறோம். மிடில் ஏஜில் உள்ளவங்க தாராளமாக நடந்தலாம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 கிலோமீட்டர் வருதுன்னு தான் நினைக்கிறேன். பட் லோ ஏஜ்டு பர்சன், இல்லாட்டி சுகர் பேஷண்ட்டு, இந்த டிசேபிள்லாம் வரணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய குதிரை கும்புன்னு தான் சொல்லணும். இவ்வளோ தூரம் யாரும் நடந்து வர மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து நடந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி ஹம்தானும் ரயானும் செம ஸ்பீடாக போயிட்டுருக்குறாங்க. ஃபால்ஸை நெருங்க ஃபால்ஸில் ஊற்றுற தண்ணி சவுண்டு இங்கே செம சூப்பராக கேட்குது. அது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி ஸ்டெப்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ரிலாக்ஸாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தா க்ரௌடு இல்லைன்னு சொன்னேன். இங்கே நமக்கு முன்னாடி ஒரு 50 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம ஃபோர்ஸாக ஊற்றிட்டு இருக்கு. இடையில மழை வேறு, இந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கும். இங்கேயும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த அட்மாஸ்பியரை அப்படியே ரியலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ரொம்ப நேரம் குளித்தோம். ஐ திங்க் மோர் தென் 2 hours இங்கே நல்லா செம்ம சூப்பராக குளித்தோம். இது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கனால எப்போதுமே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில டயத்தில் மட்டும் தண்ணி வரத்து வந்து அதிகமாக இருக்கும், அப்போ க்ரௌடும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock மேலே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக குளிச்சிடலாம். அது மாதிரி நிறையா க்ரௌடு இருக்காது. லேடிஸு கொஞ்சம் தள்ளி, ஜென்ஸு கொஞ்சம் தள்ளி தான் குளிக்கிறாங்க. இடையில வந்து சின்ன தடுப்பு மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. அது மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங்க்கெலாம் தனியாக ரூம் இருக்குது. மற்ற ஃபால்ஸ் இல்லாமல் இது ஃப்ரீடமாகவே குளிச்சுட்டு போகலாம். அங்கே போங்கன்னு விரட்டுறதுக்கு செக்யூரிட்டிலாம் இல்லாட்டி நம்ம ரிலாக்ஸாக குளிச்சுட்டு போகிறதுக்கு அருமையான இடம் தான் இந்த ஃபால்ஸு அப்படின்னு சொல்லணும். சுருளி ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம குளியல். வாட்டர்னா வாட்டர், அவ்வளோ வாட்டரு. வெளியில் வந்து அநேகமாக குளிக்கிறது அலௌடு இருக்காதுன்னு சொன்னாங்க. வந்தால் செம்ம சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் சூப்பரான ஒரு குளியலை குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஒரு 5 நிமிஷம்.